ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைல் வெள்ளரிக்காய் மோர் குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரை பீஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த அளவில் ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இதில் உள்ள தோல் விதை எல்லாத்தையும் நீக்கி நம்ம சதைப்பகுதி மட்டும் எடுத்து வச்சுக்கிடலாம். இனி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கிடலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம வெள்ளரிக்காவை வேக விட்டுக்கிடலாம். வெள்ளரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு நேரம் கலந்து விட்டுக்கிடலாம். இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் வேக விட்டுக்கிடலாம். இனி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கிடலாம். இது அரை முடிக்கும் கொஞ்சம் கம்மியாக உள்ள துருவின தேங்காய். இது கூட 2 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சிறு சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கூட கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இனி 1/2 கிலோ தயிர் எடுத்து வச்சுக்கிடலாம். நீங்கள் இந்த குழம்ப உடனே சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பான தயிராக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாச்சுன்னா கொஞ்சம் புளிப்பில்லாத தயிராக நீங்கள் எடுத்துக்கிடலாம். இனி இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கிடலாம். வெள்ளரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இனி இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிடலாம். இனி நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இனி இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணிக்கிடலாம். தண்ணியெல்லாம் வற்றி தேங்காயெல்லாம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் இதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. தேங்காயிலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுப்பை சிம்மில் வச்சு நாம் தயிர் சேர்த்துக்கிடலாம். நான் ஃபஸ்ட்டு 3/4 வாசி தயிரை மட்டும் நான் சேர்த்துக்கிடுறேன். அதுக்கப்புறம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு மீதி உள்ள தயிரை நம்ம சேர்த்துக்கிடலாம். உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. இனி கொதிக்க விட வேண்டாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எனக்கு இந்த புளிப்பு அளவே கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக தயிர் மட்டும் மிச்சம் இருக்குது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி தாளித்து ஊற்றிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிடலாம். கூடவே 2 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இனி குழம்புல இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைல் வெள்ளரிக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.